தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் மராட்டிய மாநிலத்தில் 3வது பகுதியில் ஒரு மொழியை கற்பது என்கிற ஒரு பெயரில் பார்ட் 3 என்கிற ஒன்றில் ஹிந்தி கட்டாயம், எப்படியேனும் ஹிந்தியை திணிக்கக்கூடிய முயற்சி என்று விமர்சனங்கள் வலுக்கின்றன. இன்னொரு புறத்தில் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, ஆங்கிலத்தில் பேசக்கூடியவர்கள், இந்த நாட்டில் ஆங்கிலத்தில் பேசக்கூடியவர்கள் அதற்காக வெட்கப்படக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை, அப்படி ஒரு காலம், உன்னதமான காலம் வந்துவிடும் என்று அவர் பேசியிருக்கிறார். ராம்கியோட கோணம் என்ன இந்த ரெண்டு சர்ச்சையில்? நீங்கள் உள்ளூர் லோக்கல் லாங்குவேஜை படி தெரிந்தால் மட்டும்தான் நீங்கள் உள்ளூர் கல்ச்சரை தெரிஞ்சுக்க முடியுங்கிறது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான். அதைத்தான் அவர் சொல்கிறார் அமித்ஷா. ஆனால் அதில் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இன்றைக்கி வந்து ஆங்கிலம் பேச முடியவில்லை என்றால் நமக்குள்ள ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்குது, அது நிலைமை மாறும். நாளைக்கு வந்து நம்ம வந்து ஆங்கிலம் பேசாமல் பொதுவெளியில் நம்மளால் இந்திய மொழிகளை பேசி அந்த இடத்துல ஆங்கிலம் பேசினால் ஒரு மாதிரி அது ஒரு அசௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வராது. அது நிலைமை தலைகீழாக மாறும். கம்ப்யூட்டரில் இருக்கிற C++, பைத்தான், ஜாவா இதெல்லாம் நம்ம இங்கிலீஷ்ல தான் கத்துக்கிட்டோம். இல்ல, அது நீங்க நமக்கு இங்கிலீஷ் இல்லைன்னா, இங்கிலீஷ் தெரியாம பெருசா வந்திருப்போமா? வேலை வாய்ப்பு அப்படின்னு போனா ஆங்கிலம் தான். ஆனா இந்தியாவை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் இந்திய மொழி, அது ஹிந்தியா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. வேறு இந்திய மொழி எந்த மொழியா இருந்தாலும், பாரசீகமாக இருக்கட்டும், உருது ஆகட்டும், எந்த மொழியா இருந்தாலும் இந்தியாவை புரிந்து கொள்ள இந்திய மொழியில் மட்டும்தான் நாம் அணுக முடியும். தன்னம்பிக்கையோட வெளிப்பாடு. தாழ்வா பேசல, தாழ்ச்சி பேசல. அதாவது சமீபத்தில் பிரதமர் அவர்கள் ஒரு வெளிநாட்டிற்கு சென்றபோது ஒரு எளிய ஆங்கிலத்தை புரிந்து கொள்வதில் அவருக்கு இருந்த ஒரு தடுமாற்றம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரால் ஆகிட்டுருக்கு. அப்போ ஒருவேளை அவர் அவமானப்பட்டிருக்கலாம். அதைத்தான் நாம் அவமானப்பட வேண்டிய காலம் வரும் என்று அமித்ஷா சொல்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஆங்கிலத்தை படிக்காதே என்று சொல்வது சமூக நீதிக்கு எதிரானது. ஆங்கிலத்தை படிக்காதே என்று சொல்வது அறிவியலுக்கு எதிரானது. நீங்கள் சொல்கிறீங்க என் மொழி தெரிஞ்சால் தான் நீங்கள் பேச முடியும்ட்டு. நான் சொல்கிறேன், ஒரு சாதாரணமாக 2 மனிதர்கள் உரையாடி கொள்வது என்பது அது பெரிய இலக்கிய தரம் சார்ந்தோ பண்பாடு சார்ந்தோ இல்லை. நீங்கள் தெரியாம பேசுறீங்க, வேலை வாய்ப்பையும் மொழியையும் கனெக்ட் பண்றீங்க இல்லையா? அந்த காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல. ஆங்கில கல்வி மூலமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் என்றால் நீங்க நாளைக்கு இதை விட அதிகமான வேலை வாய்ப்பு ஹிந்தி மூலமாக, மாண்டரின் மூலமாக வந்ததுன்னா அதை கற்றுக்கொள்ள நீங்க தயாரா இருப்பீர்கள். ஹிந்தி இல்லை சார், உலகம் முழுக்கக்கூடிய எந்த மொழியுமே இப்ப பயன்படுத்த. அப்ப நம்ம ஹிந்தி ஒரு சைனீஸ் கம்பெனில போய் என்னால வேலை செய்ய முடியும் சார். இல்ல, அப்ப நீங்க ஏன் இந்திய எதிர்க்குங்கிற வாதமே அடிபட்டு போயிடுது. நீங்க இங்க திணிக்கிறதா இருக்கிறோம். இல்ல, அது ஏன் காரணம்? அப்ப இந்திய ஒரு லிபரல் வேல்யூஸ் எதுல இருந்து வருது அப்படின்ற அம்சங்களையும், செக்யூலர் வேல்யூஸ், இது மாதிரி ப்ரோக்ரெசிவா சிந்திக்கிறது, இது சம்பந்தமான அம்சங்களையும் அதோட சேர்த்து பேசுற அம்சமும் பரிசீலிக்கத்தக்கது. இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகலாம். திருப்பி நாம் திரும்ப ஆங்கிலத்தை பற்றி பேசி கொண்டிருந்தாலும் நமது மொழி, அதாவது இந்திய மொழிகள் அனைத்திலும் கலைச்சொற்களும் மற்றைய அறிவியல் பூர்வமான சொற்களும் அதிகம் சேர வேண்டும், அதிகம் புழங்க வேண்டும் என்பதை பற்றி நாம் கவலைப்படுவதாகவே தெரியவில்லை. தமிழக அரசும் சரி, மத்திய அரசும் சரி, இதை பற்றி கவலைப்படுவதாக தெரியவில்லை. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது லிங்க் லாங்குவேஜ் வந்து ஆங்கிலம் இருந்தாலும் தமிழ் மொழியோ அல்லது இந்தி மொழியோ, எந்த இந்திய மொழியோ அறிவியலை அந்த மொழியில் முழுவதும் ஆங்கிலத்தின் உதவி இல்லாமல் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை வர வேண்டும் என்று தான், தமிழில் அப்படி வர வேண்டும் என்று தான் நான் விரும்புவேன். தமிழ்நாட்டில் கடந்த 50-60 வருடங்களாக இல்லை, இன்னும் ஒன்று சொல்கிறேங்க. இல்லை, தமிழ் கலை சொல்லாக்கம் என்பது ஒரு பெரிய இயக்கமாகவே நடந்திருக்கு. இதை கேளுங்க, 50-60 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருந்த தமிழ், அல்லது 1950களுக்கு பிறகு முன்னால் 1950களுக்கு முன்னால் இருந்த தமிழையும் இன்றைக்கு P.A. கிருஷ்ணன் எழுதி கொண்டிருக்கக்கூடிய தமிழும் ஒன்றா? இந்த தமிழ் எப்படி வந்தது? இந்த கலை சொல்லாக்கங்கள் எப்படி யார் உருவாக்கினார்கள்? தமிழ் வளர்ச்சிக்காகவும் தமிழ் கலை சொல்லாக்கத்திற்காகவும் தமிழ்நாடு அரசு செய்த அளவிற்கு ஒரு பணியை இந்தியாவில் எந்த பிராந்திய மொழி அரசும் செய்தது கிடையாது. இதை நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். மொழியை வைத்து அரசியல் செய்வது, நான் சேதுராமன் சார்கிட்ட கேட்குறேன். முன்னாலெல்லாம் நம்ம உற்றுவோம், இப்போ மும்மொழி கொள்கையை அமுல்படுத்துவோம் என்று எல்லாத்துக்கும் அமுல்படுத்துவோம்னு இப்போ இது ஆரம்பித்தது யார்? ஒரு இஷ்யூ செட்டில் ஆகி முடிஞ்சிருச்சு. ஆனால் நான் நியூ எஜுகேஷன் பாலிசியில் 3வது மொழி அப்படி அதைத்தான் நான் கேட்டேன். இந்த 3வது மொழி உத்தரப்பிரதேசத்தில் எதை படிக்க வச்சிங்க, குஜராத்தில் எதை படிக்க வச்சிங்க? ஒரு பொய்யை திரும்ப சொல்கிறீங்க. எனக்கு 3வது மொழின்னு சொல்கிற நீங்கள் எந்த மாநிலத்திலாவது 3வது மொழியை கற்றுக் கொடுத்தீங்களான்னு கேட்குறேன். என் மாநிலத்தில் தமிழ் படிக்கிறதுக்கு நீங்கள் உரிமை கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு சொல்கிறேன். அதை பற்றி பேச மறுக்கிறீங்க.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.